சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. வணக்கம். பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ். இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களின் பொது தேர்வு எழுதுவதற்கு வயது தளர்வினை வழங்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை நான் பதிவு செய்ய உள்ளேன். அந்த வயது தளர்வு ஏன் ஏற்படுகிறது, இந்த வயது தளர்வு சம்பந்தமாக ஏன் கல்வித்துறையில கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட பல முறை எனது யூடியூப் சேனலில் போடப்பட்டிருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றை பற்றி நிறையா பதிவு பண்ணியிருப்பேன். அதே போல் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆவணங்களில் எப்படி திருத்தம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஜியோ இருக்குது. அந்த ஜியோ பிரகாரமான விஷயத்தையும் என் சேனலில் நான் பதிவு செய்திருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். முதல்ல இந்த சேனலை இப்போது தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணால் தான் ஆனால் அடுத்தடுத்த விஷயங்களை உங்களுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இதில் நேரங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட வேண்டாம். ஏன்னா இதில் பதிவு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு இந்திய நாட்டுடைய குடிமகனாக இருப்பதற்கான ஆதாரமாக இருக்கக்கூடியவை எவை, அது எப்படி வாங்கணும், அதில் எப்படி சில திருத்தங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நான் முன்னெடுத்து தான் இந்த சேனலை உருவாக்கி இந்த சேனலில் பதிவு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். உங்களுடைய ஆதரவுலாம் இருந்தால் மட்டும்தான் இந்த சேனலை நான் ரன் பண்ண முடியும். அதனால் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் இந்த விஷயம் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினருக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க அந்த கல்வித்துறையுடைய இயக்குனர் அலுவலகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கடித எண் 39283 V1 2011-1 நாள் பார்த்தீங்கன்னா 15/3/2012. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனுப்புனர் திருமதி தா சபிதா இ ஆப்பா, அரசு முதன்மை செயலாளர், பெறுநர் பள்ளி கல்வி இயக்குனர் சென்னை 6 இணைப்புடன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐயா, பொருள் பள்ளி கல்வி இடைநிலை கல்வி தேவக்கோட்டை கல்வி மாவட்டத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களின் பொது தேர்வு எழுதுவதற்கு வயது தளர்வினை வழங்க வேண்டுதல் சார்ந்தது சொல்லியிருக்காங்க. பொருள்ல பார்வை பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான பார்வைகளை 2011 2012 வரையிலையும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அதில் மேற்கோள் காமிக்கப்பட்ட விஷயத்தில் அவங்களும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் போடுறோம், பார்த்து பயன்பெறுங்க. பார்வை 1 மற்றும் 3 காணும் தங்கள் கடிதங்களின் மீது கவனத்தை ஈர்க்க விழைகிறேன். ரெண்டாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவக்கோட்டை கல்வி மாவட்டத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் 13 வயதிற்குட்பட்ட நாளில் தேர்வு எழுத வேண்டிய நிலை உள்ளது எனவும், ஆனால் பொதுவாக SSLC பொது தேர்வு எழுத தகுதி பெறும் வயது 14 அதற்கு மேற்பட்டிருக்க வேண்டும் என விதிகளில் உள்ளது. எனவே இது குறித்து தக்க ஆணை வழங்குமாறு பார்வையில் தங்கள் கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. 3வது பாராவில் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே அரசாணை நிலை எண் 1906 பள்ளி கல்வித்துறை நாள் 22/8/1997 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்கள் தேர்வு துவங்கும் மாதத்தின் முதல் நாள் 14 வயதை பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14 வயதை பூர்த்தி செய்யாத மாணவர்களாக இருப்பின் அம்மாணவர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் அளவிலேயே வயது தளர்வினை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது தேவக்கோட்டை கல்வி மாவட்டத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு பயிலும் 13 வயதிற்குட்பட்ட நாளில்
பொது தேர்வு எழுதும் நிலை உள்ளதால் அவர்களின் பொருட்டு அரசாணை நிலை எண் 1906 பள்ளி கல்வி நாள் 22/8/1977 படி தளர்வாணையை வழங்க பள்ளி கல்வி இயக்குனர் அளவிலேயே நடவடிக்கை எடுக்குமாறு தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள பணிக்கப்பட்டுள்ளேன். இத்துடன் அரசாணை நிலை எண் 1906 கல்வித்துறை நாள் 22/8/1977 நகல் தங்களுக்கு இணைத்து அனுப்பி வைக்கப்படுகின்றது. தங்கள் நம்பிக்கை உள்ள ஒப்பம் சொல்லிட்டாங்க. அரசு முதன்மை செயலாளருக்காக உண்மை நகல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்வையில் காண் கடித எண் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களின் தக்க நடவடிக்கைக்கு அனுப்பப்படுகிறது. இணைப்பு அரசாணை எண் 1906 பள்ளி கல்வித்துறை நாள் 22/8/1977 வி. மோகன்ராஜ் பள்ளி கல்வி இயக்குனருக்காக பெறுநர் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த கடித எண்ணில் ஒரு பிழை இருக்கு. அந்த பிழைய நான் பார்த்தேன். நீங்களும் நான் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கலாம் என்று நம்புகிறேன். அதாவது அந்த கடித எண் 1906 சொல்லக்கூடிய அந்த அரசாணைக்கு ஒரு தேதியை சொல்லியிருப்பாங்க. அந்த தேதி 22/8/1997 அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தத உண்மையான தேதி அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 22/8/1977 தான். அங்க தவறுதலாக 97 சொல்லிட்டாங்க. அதை இதுல கொஞ்சம் நம்ம திருத்தம் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தபடி என்னன்னா இந்த அரசாணை 1906 22/8/1977 போடப்பட்டிருக்கு. இந்த அரசாணையில ஒரு மாணவன் 14 வயது உரியவராய் இருப்பாரே ஆனால் அவரை 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கலாம்னு சொல்றாங்க. இந்த நிலை எப்படி வருதுன்னு பாருங்க. இதுக்கு ஒரு அரசாணை 1977 தான் போட்டிருக்கிறாங்க. ஆனா பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1969 வந்துருச்சு. அப்ப கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த ஒரு இதே வருது. அப்ப ஒரு ஆசிரியர் பதிவு செய்திருக்கக்கூடிய தேதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஒரு ஆசிரியர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இதுல மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒரு தேர்வு எழுதுவதற்கு ஒரு மாணவனுக்காக ஒரு தேதியை நீங்கள் மாற்றம் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதி வழங்குறேன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஆசிரியர் அந்த மாணவன் 13 வயது உள்ள மாணவனை 14 வயதுக்கு உட்பட்டவனாக நீங்கள் அனுமதி வழங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துல சொல்லப்படுவதனால எத்தனை பேருடைய பிறப்பு சான்றில் இருக்கக்கூடிய தேதிக்கும் அவங்க பள்ளி சான்றில் இருக்கக்கூடிய தேதிக்கும் முரண்பாடு இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த ஒரு ஜீவோ இருக்குது. ஆனா அதே போல ஒரு பர்த் அண்ட் டெத்துடைய சட்டம் 1969 இருக்குது. இந்த 1969 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறப்பு சான்று கையில இருக்குமே ஆனால் அந்த சான்று தான் இந்திய நாட்டுடைய குடிமகனுக்கான சான்று. இந்த ஒரு சான்றை வைத்து நீங்கள் அனைத்து ஆவணங்களிலும் திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படி இருக்கின்ற போது நாம் ஏன் பள்ளி கல்வித்துறையில கொடுக்கப்பட்ட தேதி தான் சரியான தேதி என்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இங்கு ஒரு கேள்வி எழுதுறாரு. இந்த கேள்விக்கு விடயம் என்ன அப்படின்னாக்கா யார் யாருக்கெல்லாம் இந்த இஷ்யூ இருக்கோ அவங்க தேடி பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடயம் கிடைக்கும். உங்களுடைய பிறப்பு சான்றை நீங்கள் தேடுங்கள். நீங்கள் தேடினால் உங்களுக்கு சரியான பிறந்த தேதிக்குரிய ஆதாரமாக உங்கள் சான்று கிடைக்கும். அந்த சான்றை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அனைத்து ஆவணங்களிலும் சரியான பிறந்த தேதியை பதிவு செய்து கொள்ளலாம். இதுல சொல்லப்பட்டிருக்கிற வயதுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் உங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும். அதனால நாளைக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகக்கூடிய மாணவன் இன்று 14 வயது பூர்த்தி அடைந்து இருந்தால் அவன் தேர்வு எழுதுவதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த தகுதி இல்லாத ஒரு சூழல்ல ஒரு மாணவன் இருக்கிறான் அப்படின்னாக்கா அவனுக்கு அந்த இதை வழிவகை செய்வதற்கு ஒரு உத்தரவு போடுறாங்க. அப்படின்னா அது இதுல எவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு பாருங்க. ஒரு வருஷம் முன்னாடி பின்னாடி போவதற்கு
வாய்ப்புகள் உள்ளது. இப்ப என்னுடைய பிறப்பு சான்றில் ஏற்பட்டுள்ள பிழைக்கும் இது போன்ற உத்தரவே காரணமா இருந்திருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா நான் பிறந்தது 1982ல, இந்த அரசாணை போட்டிருப்பது 1977ல. இந்த அரசாணையை அடிப்படையாக புரிந்து கொண்டு கூட நான் போய் பள்ளியில் சேர்ந்த 1986வது வருஷத்துல இந்த இதை அடிப்படையாக வச்சு கூட ஏன் செய்திருக்க மாட்டார்கள் என்பது எனக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டுள்ளது. அதை உங்கள் பார்வைக்காக பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே பதிவு செய்திருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.